மது ஒழிப்பு அப்படின்றத தாண்டி மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு மாயையெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. மது ஒழிக்கிறது அடுத்தபட்சம். ஃபஸ்ட்டு புதுசாக கடைகளை திறக்காமல் இருக்கணும். சரிங்களா? ஒரு புது கடைகளையே இந்த இதில் அவங்களோட ஆட்சியில் எத்தனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதிராக எவ்வளோ போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவே நடத்திருக்கோன்றதெல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க நியூஸஸில். அதான் சொல்கிறேன், நான் வந்து மது ஒழிப்பு அப்படின்றது உடனே பண்ண முடியாது. ஏன்னா நிறையா உயிர் சேதமாகும். ஏன்னா எவ்வளோ விஷயம் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து படிப்படியாக தான். ஊழல் எப்படியோ அப்படி தான் மதுவும். ஸோ கொஞ்சம் படிப்படியாக ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் தளபதி கண்டிப்பாக கொண்டு வருவார். இதுக்கு வந்து மக்களோட பெண்களோட தாலிக்கான பாதுகாப்பை வந்து அவர் ஒரு வகையில் ஏற்படுத்தி அதை கொடுப்பாரு அப்படின்ற சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வரைக்கும் இப்போ வந்து கஞ்சா வந்துருச்சுங்க. நம்ம வந்து இப்போ மதுன்றதெல்லாம் மதுவை தாண்டி இப்போ போயிட்டுருக்கு நம்ம தமிழகம். ஸோ கஞ்சா வந்து இப்போ நீங்கள் வேணும்னா தஞ்சாவூரில் எங்கே வேணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பசங்க கிட்ட கொடுத்தோன்னா வாங்கி தந்துடுறாங்க ஒரு பொட்டலத்தில். அந்தளவுக்கு இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ மதுன்றதை தாண்டி மதுவை தாண்டி உள்ள போதை பழக்கங்கள் இங்கே சரளமாக வந்துருச்சு. அதை ஒழிக்கிறதுக்கு எங்கள் தளபதி வந்து 100% இது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.